ஐயா, முதல்ல இங்க கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். நாங்கள் பஜன்கோவா கல்லூரி இறுதி ஆண்டு மாணவர்கள். 9 மாவுல ஒரு 3 ஏக்கர் மட்டும் தனியா, 1 ஏக்கர் மட்டும் தனியா இந்த குரு பஞ்ச காவியம்னு சொல்லிட்டு இந்த பஜன்கோவா கல்வி பசங்க வந்து எனக்கு அறிமுகப்படுத்தி விட்டாங்க. இதை கேட்கலாம். நான் தேவையான பொருட்களை முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அதோட குவான்டிட்டி, அதாவது எவ்வளவு நம்ம போடணும் கேட்க வேண்டிய அளவு வந்து நான் பொறுமையா சொல்லிக்கிறேன் கடைசியா போறப்போ. சோத்துக்கத்தாழை 4 கிலோ. நான் சோத்துக்கத்தாழைய வந்து பொடுசா நறுக்கி வச்சுக்கணும். இது கூட வந்து எருக்க சோத்துக்கத்தாழை, அந்த குரு என்ற பேர், இதுதான் குரு. அந்த அந்த நீர், அந்த என்ன நீர்? அது ஜெயநீர். அந்த ஜெயநீர் உருவாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா உள்ளது இந்த சோத்துக்கத்தாழை. 3 கிலோ வந்து நாட்டு மாட்டு சாணம், 3 லிட்டர் வந்து புளிச்சக்கீரையோட சாறு, நாட்டு சர்க்கரை வந்து ஒரு 1/2 கிலோ. அது இல்லாம நாங்க குரு பஞ்சகாவியா 3 லிட்டர் சொன்னோம். இது வந்து அவங்க கொடுத்தாங்க. நாங்க வடலூர் போயிருந்தோம் இல்லையா பயிற்சிக்கு, அவங்க தயார் பண்ணி வச்சிருந்தாங்க. போது பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த நுண்ணுயிர்களுக்கு தேவையான ஒரு உயிர் வழி வந்துட்டு காற்று. அந்த காற்று நம்ம கொடுக்கும் போது மட்டும்தான் அதோட பெருக்கம் அப்படின்னு அதிகமாகும். பிராணவாயு அப்படின்றது அதிகமாகும். 30 லிட்டர் தண்ணி எடுத்துருக்கோம். இப்ப இந்த 2 கலவையும் நம்ம இது கூட வந்து சேர்க்க போறோங்க. கற்றாழையும் எருக்கமும் போட்ட கலவை. இப்ப நாங்க நாட்டு சக்கரை. டோசேஜ் அதிகமானா இது பாதிப்பு. அதான் முக்கியமான இது. டோசேஜ் அதிகமா கொடுக்க கூடாது செடிக்கு. நம்ம எந்த மருந்து அடிச்சாலுமே அவங்க கொடுக்கற அளவுல மட்டும் தான் நம்ம அடிப்போம். எக்ஸ்ட்ரா அடிச்சா ஓட்ட போட்டு சாப்பிடணும். ஆமா, பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு கொண்டு வரும். ஆமா, அதுக்கு இது வந்து இது சரி பண்ணும். வர உட்கார விடாது. இது ஒரு வித்தியாசமான ஒரு கண்டுபிடிப்பா இருக்கு. இந்த தொழில்நுட்பத்தை நம்ம இதுவரையும் பயன்படுத்தல. ஒவ்வொருத்துக்கும் நீங்க போய் அலையக்கூடாது. இப்ப ஒரு பூஞ்சான் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து ரைகோமர்டிஸ் சொல்லுவீங்க. அதே மாதிரி நைட்ரஜன் பற்றாக்குறை இருந்துச்சுன்னா ரைசோவியம் சொல்லுவீங்க, அசோஸ்பேரம் சொல்லுவீங்க. இது எல்லாமே அனைத்தும் என்னுடைய கரிசல்ல அபரிதமா இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் இவ்வளவு ஆர்வமா விவசாயத்துல இருக்கீங்கன்னு என்ன கேட்டார். அவர் கேட்ட ஒரு 15 வருஷம் இருக்கும். எல்லா சோதனைகளுமே இவங்க ப்ரொஃபசர் சொல்றதையும் நம்மளா தெரிஞ்சுக்கிறதையும் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாள். தமிழ்நாடு முழுவதும் 400-500 விவசாயிகள், இயற்கை விவசாயிகள்னா அவங்க இந்த வளையத்துக்குள்ள இருக்கிறாங்க. அரிசி ஆக்கி விற்கிறதுலாம் கூட வரும். நெல்லாவே டைரக்டா அது நான் டிஎன்சி ரேட்லயே போட்டிருக்கேன்.